கண்ணெதிரே தோன்றினாள். உங்க பேர் தான் சக்தி அம்மா? ஆமாங்க மேடம். லாஸ்ட் இயரிங்க்கு நீங்க ஏன் வரல? இங்க வரக்கூடாதுன்னு உங்களை யாராவது மிரட்டினாங்களா? சிவாவை நான் காப்பாத்தணும்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். சாகுற வரைக்கும் சிவாவை நான் சந்திக்கவே மாட்டேன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணணும். தைரியமா சொல்லுமா, யாருக்கும் பயப்படாத. உன்னை யாராவது மிரட்டி இருந்தா அவங்க பேரை என்கிட்ட சொல்லு, நான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் யாரும் மிரட்டல மேடம். அப்ப நான் என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்படின்னா இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நீ உன் சுய விருப்பத்தின் பேர்ல தான் அப்ளை பண்ணிருக்க. யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல, அப்படிதானே? ஆமா மேடம். உனக்கும் சிவாவுக்கும் மேரேஜ் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்க. ஆக்சுவலி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. கல்யாணம் பண்ண வேண்டியது, அடுத்த நாள் வேவ்லென்த் செட் ஆகல, கெமிஸ்ட்ரி செட் ஆகல, பிசிக்ஸ் செட் ஆகலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியது. வர வர பொண்ணுங்களுக்கு அட்ஜஸ்டபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டின்னு எந்த டீயும் கிடையாது. அந்த காலத்துல கூட புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனையா இருப்பான். ஆனா அப்ப கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள புரிதலோட ஒத்துமையா தான் இருந்தாங்க. அத்தை, எதுக்கு இந்த லெக்சர் எல்லாம்? இப்ப இது தேவையா? டக்குன்னு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியதானே? அதானே, விவாகரத்து கேட்டா உடனே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இப்படி காரணம்லாம் கேட்டு தொலைதோ தெரியல. உண்மை சொல்லுமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் ஹஸ்பண்ட் சிவா உன்னை அடிக்கிறாரா? சொல்லுமா, ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சிவா சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே, அப்படின்னா உன் ஹஸ்பண்டுக்கு இல்லீகல் அஃபையர் ஏதாவது இருக்கா? என்னம்மா புரியலையா? உன் ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். அப்படி இருந்தா சொல்லு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். அவர் ரொம்ப நல்லவர். அவர் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்போ வேற எதுவும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாரா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மேடம். நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம சிவா சார் மேல கேஸ் போட்டு உள்ள வச்சிடாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னா வேற என்னதான் பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரா? இப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் அதானே பிரச்சனையா இருக்கு. இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்போ உனக்கு சமைக்க தெரியாது, அதை வச்சு உன்னை டார்ச்சர் பண்றாரா? ஐயோ மேடம், சக்தி சூப்பரா சமைப்பா. இவ்வளவு மாதிரி டேஸ்டா யாராலையும் சமைக்க முடியாது. மேடம், அவ ஒண்ணு சூப்பராலாம் சமைக்க மாட்டா. ஏதோ சமைப்பா, அவ்வளவுதான். இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம குறுக்க புகுந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், அது வந்து ஸ்டாப் இட். லாஸ்ட் இயரிங்லயும் இது மாதிரி தான் குறுக்க பேசிட்டு இருந்தீங்க. இப்பவும் அதே தப்பு தான் பண்றீங்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஓகே மேடம். நீங்க சொல்லுங்க சிவா, உங்களுக்கும் சக்திக்கு என்ன பிரச்சனை? உங்க பேச்ச அந்த பொண்ணு கேட்க மாட்டாங்களா? இல்ல உங்க கிரெடிட் கார்டை எடுத்து அனாவசியமா செலவு செய்யறாளா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மேடம். நான் ஒரு வார்த்தை சொன்னா கன்ஃபார்மா அதை ஃபாலோ பண்ணுவா. ரொம்ப சிக்கனமானவ. அனாவசியமா பணத்தை செலவு பண்ண மாட்டா. மேனகா, வாட் இஸ் தி ஸ்ட்ராங் ரீசன் ஃபார் திஸ் டிவோர்ஸ்? 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் கேக்குறீங்க? யுவர் ஆனர், அது வந்து அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கிற மாதிரி தெரியல. டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட் இல்ல, இல்லீகல் அஃபையரும் இல்ல. 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னா ஃப்ரீக்வன்சி, வேவ்லென்த் எல்லாமே நல்லா செட் ஆயிருக்கு. அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் கேக்குறீங்க? யுவர் ஆனர், இந்த மேரேஜ் ஃபோர்ஸ் மேரேஜ் தான். ஃபோர்ஸ் மேரேஜா இருந்தா என்ன? மேரேஜ் நடந்தா போதுங்கிற காலகட்டத்தில் இருக்கும். இப்ப எதுக்கு டிவோர்ஸ் கேட்கணும்?
ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த கேஸை பார்க்கலாம். என் புள்ள மேல தேவையில்லாத பழிய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே. கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? என் புள்ள ஏன் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டணும்? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றல்லம்மா, அப்புறம் ஏமா அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? இப்படி அடிச்சு காயப்படுத்திருக்காங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. பெத்த மனசு பதறுதுடா. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள இப்படி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ற நிலைமை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ருத்ராத்தை தான். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பொறுத்துக்க முடியாம தான் இப்படி உங்களை போலீஸ்ல சிக்க வச்சிருக்காங்க. அவங்க சாதாரணமான ஆளே கிடையாதுங்க. திவ்யா, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கும் ருத்ரா மேடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்கள சந்தேகப்படாத. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதுங்க. இத பண்ணது அவங்க தான். அவங்க இல்ல திவ்யா. அருண், மேடம், எப்படி இருக்கு அருண்? அது வந்து வாங்க அத்தை. நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்த என் வீட்டுக்காரு அடி வாங்கி உயிரோட இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு பாத்துட்டு போக வந்தீங்களா? கடவுள் என் புருஷனை சாக விடாம போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. ஆனாலும் அவங்க அடிச்ச காயம் இவரு உடம்பு ஃபுல்லா இருக்கு. அத பார்த்து சந்தோஷப்படுங்க, நல்லா சந்தோஷப்படுங்க. திவ்யா, நீ வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் என்கிட்ட பேசுன, இங்கேயும் இப்படிதான் பேசுற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொடூரமானவளா தெரியுதா? ஆமா, எனக்கு அப்படிதான் தெரியுறீங்க. நான் எனக்கு பிடிச்ச மாணவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல. நம்ம கிட்ட வேலை செய்யற டிரைவரோட பையனை கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. அதுக்காக தான் நீங்க எங்களை அழிக்கிறதுக்கான வேலையில இறங்கிருக்கீங்க. திவ்யா, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காத. அருணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னதும் நான் எப்படி துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என் வீட்டுக்காருக்காக நீங்க துடிச்சீங்கன்னு போய் சொல்லாதீங்க. இன்னும் அவரை துடிக்க துடிக்க பழிவாங்க முடியலன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. திவ்யா, யாருக்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நம்மள பழி வாங்க துடிக்கிற ஒரு பணக்காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். திவ்யா, நீங்க சும்மா இருங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க தானே சொன்னீங்க பணக்காரங்க எல்லாம் மோசமானவங்க, சுயநலவாதிங்க, கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாதவங்க, தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சமயம் பார்த்து பழி வாங்குவாங்கன்னு ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க. ஏதோ விரக்தியில அப்படி பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதானே புரியுது நீங்க சொன்னது எல்லாம் உண்மைன்னு. சிங்கம் புலி வாழ்ற காட்டுல கூட நம்ம வாழ்ந்துடலாங்க. ஆனா தன்னோட கௌரவத்துக்காக எதையும் செய்ய துணிற ருத்ராத்த மாதிரி பணக்காரங்க கிட்ட நம்மளால வாழவே முடியாது. நம்மள வாழவும் விட மாட்டாங்க. இப்ப அவங்க இததான் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு நீயே கற்பனையில பேசிட்டு இருக்க. நடந்த உண்மை என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் தெரியாம கற்பனையில நான் பேசல, உண்மையதான் பேசுறேன். திவ்யா, உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தது உன்னோட அத்தை தான். மற்றவங்களை விட உனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும்ல. நீயே இப்படி பேசினா அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாருமா. சின்ன வயசுல என்ன தூக்கி வளர்த்த ருத்ராத்த வேற அங்கிள். இப்ப இருக்கிற ருத்ராத்த வேற. இப்ப இவங்களுக்கு பழி வாங்குற குணம் மட்டும்தான் இருக்கு. உங்களை மாதிரி பெருந்தன்மையான குணம்லாம் இல்ல. திவ்யா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. இப்ப அருண் வெளியே வர்றதுக்கு காரணமே ருத்ரா தான்.
ஒருத்தரை தோல் உரியிற அளவுக்கு அடிச்ச இடத்துல இந்த மருந்தை போட்டுக்கோங்க சரியாயிடும்னு சொல்லி கொடுத்துட்டு போனா அவங்களுக்கு கடவுளை பாக்குற மாதிரியா பார்க்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப அத்தையும் அதை தானே பண்ணிருக்காங்க. அத்தை, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்ஸ்பெக்டர், நீங்க வர வரைக்கும் எங்களை வெயிட் பண்ண சொன்னீங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். போலாம். வாப்பா போலாம்.